Hello everyone, welcome back to Cook and Feel Recipes with Fareen. இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog-ஓட தான் நான் வந்திருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ஜாவில் இருக்கிற அண்டர் வாட்டர் அக்வாரியம் அண்ட் மேரிடைம் மியூசியமுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த அண்டர் வாட்டர் அக்வாரியமும் மேரிடைம் மியூசியமும் பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும். நீங்களும் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் போகிறது அக்வாரியம் தான். ஸோ இந்த அக்வாரியமில் கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நல்லா சூப்பரான நம்ம ஐஸ்க்கு ஒரு நல்ல ரிலாக்ஸிங்கான வீடியோஸாக தான் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இப்போது இந்த அண்டர் வாட்டருக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே குட்டீஸ்லாம் ஒரே ஜாலியாகிட்டாங்க. ஏன்னா அவங்கள சுற்றி அந்த ஃபிஷ் ஃப்ளோட் ஆகும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு சூப்பரான வியூ இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க.
என்னோட குட்டி பொண்ணு அங்கே நின்றுட்டு நம்மளை சுற்றி இவ்வளோ ஃபிஷ்ஷா அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சியோடு நடந்து போகிறாங்க. அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே. அவ்வளோதான். அந்த அக்வாரியம்லேருந்து இப்போ நம்ம எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ லாஸ்ட்டாக எக்ஸிட்டில் இங்கே ஒரு மெசேஜ் இருக்குது, ஸ்டாப் பொல்யூட்டிங் யுவர் வேர்ல்டு அப்படின்னு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அப்புறமா நம்ம இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ அடுத்ததாக மேரி டைம் போக போகிறோம். அந்த மேரி டைம் மியூசியம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே அடுத்ததாக என்னோட பொண்ணு எதையோ பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரோல் பண்ணி எப்படியோ ஒரு ஃபிஷ் காயினை எடுத்தாச்சு. ஸோ இது எக்ஸிட் பண்ணும்போது இங்கே நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஷாப்பிங்கும் பண்ணலாம். எல்லாம் ஃபிஷ் கலெக்ஷனோட டாய்ஸ்லாம் தான் இருக்கும். இதிலேருந்து நம்ம அப்படியே க்ராஸ் பண்ணி போகும்போதே உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த ஷிப் அந்தோட இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம இதுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமா இங்கே ஃபுல்லாகவே அந்த மேரி டைம் பற்றி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷர் மேன் எப்படி ஃபிஷ்ஷஸ் இருக்குது, எப்படி பிடிக்கிறது, அந்த சீல என்னெல்லாம் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே கீழே போர்டோட டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. டிஸ்பிளேயில் இருக்கிறது நம்ம லைஃப் சைக்கிள் ஆஃப் பேர்ல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு பேர்ல் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் பேர்ல் ரிலேட்டடோட தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மேரி டைம் மியூசியம் இதோட எண்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு அரபிக் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஷார்ஜாலே தான் நாங்கள் அரபிக் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா பைத்தல் மந்தி. இங்கே மந்தினாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதுவும் அரபிக் ஃபுட்னாலே அது ஒரு ரொம்பவே ஸ்பெஷல். இங்கே இந்த மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், டேபிள்ஸும் இருக்கும். பட் ஆனால் நாங்கள் இதான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அவங்க மந்தி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூப், கர்ட் எல்லாமே சர்வ் பண்ணுவாங்க. அன்றைக்கி நாங்கள் 2 வெரைட்டி வாங்கியிருந்தோம். ஒன்று சிக்கன் கப்ஸா அண்ட் இன்னொன்று சிக்கன் மந்தி. ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா சிக்கன் மந்தி அண்ட் அடுத்தது நான் டேஸ்ட் பண்ணுறது சிக்கன் கப்ஸா. செம்மையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் போனால் இந்த குனாஃபா இல்லாமல் நான் வரவே மாட்டேன். அதுவும் சீஸ் குனாஃபானா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது கூட ஒரு சுகர் சிரப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம உடைச்சி எடுத்து சாப்பிடும்போது அந்த சீஸியாக இருக்கிற அந்த குனாஃபா வாயில் அப்படியே மெல்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே சேஃப்
அண்ட் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனோட பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.